இன்றைய ஸ்பெஷல் ஸ்வீட் பிரெட் ரோஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். தேவையான அளவுகள் இதுதான். இந்த அளவுகளை மிக்ஸ் பண்ணும்போது சொல்றேன். முதல்ல மிக்சிங் பவுல்ல சேர்க்க வேண்டிய பொருள் 3/4 கப் அளவுள்ள காய்ச்சின பால். அடுத்தது 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர். ஜீனி 3 ஸ்பூன். அடுத்தது பட்டை பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்காவது நல்லா அடிச்சுக்கணும். பிரெட்டை ரோஸ்டரில் தாங்க செய்ய போகிறோம். ரோஸ்டரை ஓப்பன் பண்ணி வெண்ணெய் தடவிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்டரில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கத்துலேயும் சேர்றது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த பிரெட் ரோஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் காரத்தில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு தான் செஞ்சுருக்கோம், சிக்கன்லாம் வச்சு செஞ்சுருக்கோம். இது ஸ்வீட்டு. பிரெட்டை ஒன்று ஒன்றா எடுத்து டிப் பண்ணி எடுத்து வைக்கணுங்க. பால் எல்லாத்துலேயும் சேர்றது மாதிரி இது போல் டிப் பண்ணிக்கணும். இதே போல் எல்லா பிரெட்டையும் டிப் பண்ணி எடுத்துக்கணும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செமையாக பிடிக்குங்க. ஈவினிங் டைமில் டக்குன்னு செய்யக்கூடிய பிரெட் ரோஸ்ட்டுங்க இது. அடுத்தது ரோஸ்டரில் வச்சிடலாம். ரெண்டு பிரெட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். வச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்க, பிரெட் ரோஸ்ட்டை செமையாக இருக்குல்ல. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டை இல்லாமல் கஸ்டர்ட் பவுடரை வச்சு திடீர்னு செய்யக்கூடிய பிரெட் ரோஸ்ட்டுங்க இது. பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல, சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க. திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நாம் சந்திப்போம்.